கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு தமிழக அரசு ஒரு பெரிய விழா எடுத்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெரும் வரவேற்பு பெற்றது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. திமுகவின் ஊதுகுழலாக மாறிவிட்ட எல்லா ஊடகங்கள், பெரும்பான்மையான ஊடகங்கள், அவங்க எழுதுறது வச்சு சொல்றீங்களா? இல்ல அரசு பணத்தை, மக்களுடைய வரி பணத்தை திமுக அரசு எந்த விதமாகவெல்லாம் ஒரு வெட்டி செலவுகளை பண்றாங்க? அண்டை மாநில முதல்வர் வந்திருக்காரு திரு ரேவந்த் அவர்கள் இங்க காலை உணவு திட்டம் நல்லபடியா செயல்படுது, இதை நான் என்னோட மாநிலத்திலையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாருங்கிறப்போ அது சிறந்த திட்டமா தானே பார்க்க. அது இல்லாத திட்டமா, அம்மா காலத்தில் கொடுக்காத திட்டமா? எங்கள் புரட்சி தலைவரே சத்துணவு போட்டு பள்ளிக்கு எல்லாத்தையும் வர வச்சார். தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், நான்முதல்வன் திட்டமா இருக்கட்டும், இல்ல உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 தர திட்டமா இருக்கட்டும், அது மாணவர்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறதா அவங்க சொல்றாங்க. எத்தனை பேர் பயனாளிகள், எத்தனை பேர் உண்மையிலேயே பயன்பெற்றார்கள்? மேடையில ஒரு 10 பேரை நிறுத்திட்டு அவங்க கிட்ட கைதட்டல் வாங்கி அவங்கள கண்ணீர் உட வச்சு பண்றது அல்ல. அவங்க மேடையில ஏறி சாதாரண மாணவர்கள் நடிக்கணுங்கிற அவசியம் இல்லையே அப்படின்னு தோன்றது. புகழ்பெற்ற நடிகர் சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு, தமிழ் இயக்குநர்கள்லாம் வந்திருக்காங்க. சம்பந்தம் இல்லாமல் அவர்களை எதற்கு ஒரு கல்வி மேடையில் வரவழைக்கணும்? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு தமிழக அரசு ஒரு பெரிய விழா எடுத்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெரும் வரவேற்பு பெற்றது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிந்தது. எதிர்க்கட்சிகளும் இங்க குற்றச்சாட்டுகளை வைப்பதையும் பார்க்க முடிந்தது. முதல்கட்ட பார்வையா உங்களோட நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பெரும் வரவேற்பை பெற்றதுன்னு எதை வச்சு சொல்றீங்கன்னு தெரியல. திமுகவின் ஊதுகுழலாக மாறிவிட்ட எல்லா ஊடகங்கள், பெரும்பான்மையான ஊடகங்கள், அவங்க எழுதுறது வச்சு சொல்றீங்களா? இல்ல அரசு பணத்தை, மக்களுடைய வரி பணத்தை திமுக அரசு எந்த விதமாகவெல்லாம் ஒரு வெட்டி செலவுகளை பண்றாங்க அப்படிங்கிறத, அதுல நிறைய சம்பந்தமே இல்லாத நடிகர்களை கூட்டிட்டு வந்து, சம்பந்தமே இல்லாதவங்களை எல்லாம் கொண்டுட்டு வந்து எதுதானே உங்களுடைய திமுக அரசினுடைய ஒரு தோல்வியுற்ற முதல்வராக இருக்கக்கூடிய நமது மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டைலே அதுதான். தங்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே மேடை போட்டு பிரமாதமா எல்லாத்தையும் பேச வச்சு, ஒரு குழந்தை கண்ணீர் விடுது, அதுக்கு ஏதோ வீடு கொடுக்குறாங்களாம், முதலமைச்சர் பேசுறாராம். இது ஒரு 5-6 பேரை செட்டப் பண்ணி ஒரு 10, இது பார்த்தாலே தெரியுது இவர் இன்னும் எந்த காலத்துல இருக்காங்கன்னு தெரியல. அப்படி மற்றும் ஒரு நிகழ்வு தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அப்படிங்க பேர் மட்டும் பிரமாதம். நான் எல்லாத்துலேயும் சொல்றது உண்டு, எல்லாத்துக்கும் பேர் மட்டும் நல்லா வச்சிடுறீங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின், நலமுடன் ஸ்டாலின், ஒவ்வொன்றாக ஆட்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்ததற்கு பிறகு இனிமேல் நம்மளுக்கு அதாவது தோல்வியுறத்தான் போகிறோம், தோல்வி நிச்சயம் அப்படின்னு தெரிந்த பிறகு, ஏன்னா எங்கள் பொதுச் செயலாளரான எடப்பாடியார் செல்லும் இடமெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஏகோபித்த வரவேற்பு, மக்களுடைய ஆரவாரம், இயல்பாக எழக்கூடிய ஒரு எழுச்சி, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பயந்து போன, என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் ஒன்றுதான் இது, இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த நிகழ்வுன்னு நான் நினைக்கிறேன். பெரும்பான்மையானவர்கள் அதைத்தான் நினைக்கிறார். அண்டை மாநில முதல்வர் வந்திருக்காரு திரு ரேவந்த் அவர்கள் இங்க காலை உணவு திட்டம் நல்லபடியா செயல்படுது, இதை நான் என்னோட மாநிலத்திலையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாருங்கிறப்போ அது சிறந்த திட்டமா தானே பார்க்க. அடேங்கப்பா, அது என்ன இல்லாத திட்டமா? அம்மா காலத்தில் கொடுக்காத திட்டமா? எங்கள் புரட்சி தலைவரே சத்துணவு போட்டு பள்ளிக்கு எல்லாத்தையும் வர வச்சார். அடுத்த அம்மா உணவகங்கள் நாடே எல்லாரும் பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு தேர்தல் அறிக்கையாக கொடுத்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் அதை செயல்படுத்த முனைந்தார்கள். நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவங்களால முடியல. இந்த லேப்டாப் ஸ்கீம் இருக்கே, பள்ளி பிள்ளைகளுக்கு +1 +2 மாணவர்களுக்கு கொடுக்கறது, அந்த லேப்டாப் திட்டமெல்லாம் கூட கொடுக்க முடியல அவங்களால. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொல்றாங்க, ஆனால் அவர்களால் வழங்க முடியவில்லை நம்ம அரசாங்கம் அளவுக்கு. 21 மே மாதம் அண்ணன் இருந்த வரை அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து மாணவர்களுக்கு 50 லட்சம் பேருக்கு மேல் லேப்டாப்லாம் வழங்கப்பட்டது. இவங்க வந்த உடனேயே கிட்டத்தட்ட நிறுத்திட்டாங்க. அது இல்லை, எல்லா ஸ்கீமும் இல்லை. சைக்கிள் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. சைக்கிள் குழந்தைகளுக்கு ஒரு கிராமத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு நகர் பகுதிக்கோ அடுத்த ஊருக்கோ செல்வதற்கு அவ்வளோ உபயோகமாக இருக்கும். இதெல்லாம் சாதாரண திட்டம் அல்ல. மாணவர்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு சும்மா விளையாண்டுக்கிட்டோ, இல்லை டிவி பார்த்துக்கிட்டோ, இல்லை வேறு வேலைக்கு அனுப்பப்பட்டோ இருக்கிறதை, அந்த இடைநிற்றலை, கல்வி கற்கிறதுல நிறுத்துவதை தடை செய்யக்கூடிய அதையெல்லாம் நிறுத்தி எல்லோரையும் பள்ளிக்கு வரவழைத்த ஒரு மாபெரும் திட்டங்கள் அதெல்லாம். அது இவங்க நிறுத்திட்டாங்க எல்லாத்தையும். ஏன் எந்த ஊடகமும் கேட்க மாட்டேங்குது? ஏன் நிறுத்திட்டீங்கன்னு ஏன் கேட்கறது இல்லை? இப்ப பாத்தீங்கன்னா
தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், இல்ல உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு வந்துட்டு மாதந்தோறும் 1000 தர திட்டமா இருக்கட்டும், அது மாணவர்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறதா அவங்க சொல்றாங்களே. இல்ல அவங்க சொல்லுவாங்க. நீங்க வந்து மக்கள் சொல்றத பயனாளிகள் கூட எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. போய் ஒரு கல்லூரியில நீங்க ஒரு பெரிய ஒரு சர்வே ஒன்று எடுக்கணும். அப்பதான் தெரியும் மாணவர்கள்ட்ட எத்தனை பேருக்கு தராங்க. இதை ஏன் இவ்வளவு நாளா தராம இப்ப எலெக்ஷன் கிட்ட வருதுன்னு தேர்தலை நோக்கிய திட்டங்கள். நம்ம என்ன செய்யவா போறோம், இவங்க என்ன ஜெயிக்கவா போறாங்க, எப்படி வெற்றி பெற போவதில்லை, சும்மா சொல்லிட்டு போவோம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு பரிதவிப்பு தெரியுது அவங்க கிட்ட, பதைப்பு தெரியுது ஆளுங்கட்சியிடம். அந்த திட்டத்தை சொல்லுவோமா, இவங்களுக்கு சொல்லுவோமா, இளைஞர்கள்லாம் வேற அங்க போயிருவாங்களா இங்க போயிருவாங்களாங்கிற ஒரு பதைப்புல போடக்கூடிய திட்டங்களாகத்தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா இதெல்லாம் வரவேற்பு பெற்றதாக அவர்கள் சொல்கிறார்கள் என்றுதான் நீங்க சொல்றீங்க. அதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. எத்தனை பேர் பயனாளிகள், எத்தனை பேர் உண்மையிலேயே பயன்பெற்றார்கள். மேடையில் ஒரு 10 பேரை நிறுத்திட்டு அவங்க கிட்ட கைதட்டல் வாங்கி அவங்கள கண்ணீர் விட வச்சு பண்றது அல்ல டிராமா. நாங்க அதைத்தான் முதல்ல இருந்து சொல்றோம். முழுக்க நாடகத்தனமான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது. இத்தனை மாணவர்கள் வந்திருக்கிறாங்க, இத்தனை மாணவர்களும் வந்துட்டு அங்க ஆரவாரம் பண்றத பார்க்க முடியுது. அவங்க மேடையில ஏறி சாதாரண மாணவர்கள் நடிக்கணுங்கிற அவசியம் இல்லையே அப்படின்னு தோன்றது வந்தது யாரு இன்னைக்கு இந்த ரேஞ்சில திரைத்துறையில புகழ்பெற்ற நடிகர் சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு. தமிழ் இயக்குனர்கள்லாம் வந்திருக்காங்க. சம்பந்தம் இல்லாமல் அவர்களை எதற்கு ஒரு கல்வி மேடையில் வரவழைக்கணும்? வர வேண்டிய அவசியமே இல்லையே. எதற்காக அவர்கள் வர்றாங்க? இந்த இளைஞர்களை ஈர்ப்பதற்காக. நம்ம ஊர்ல சினிமா ஒரு மிகப்பெரிய போதையாக இருக்கிறது. அந்த போதையில் கவரப்பட்டு நிச்சயமா மாணவர்கள் வருவாங்க. அப்படி வர வைக்கிறதுக்காக தான் சிவகார்த்திகேயன் அந்த இடத்துக்கு வர்றார். இல்லைன்னா அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இதற்காக அதை பார்த்து மாணவர்கள் அவர் பேசினா, அவர் சிரிச்சா, அவர் திரும்பினா உடனே கைதட்டலும் விசிலும் பறக்கும். இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஆயிடுச்சு, அதுக்காக வந்த வரவேற்பு நீங்க நினைச்சீங்கன்னா அதை விட வேற முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. இது முழுக்க திமுக அரசனுடைய தோல்வியுற்ற திட்டத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம். அத்தனை இருக்கு. நான் சொல்லட்டுமா எத்தனை விதத்துல அவங்க தோல்வியுற்று இருக்காங்கன்னு சொல்லட்டுமா? 360 போஸ்கோ கேஸ் வந்து இது வரைக்கும் பதிவாயிருக்கு. 21 மாணவிகள், பெண் குழந்தைகள் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாமே செக்ஷுவல் அசால்ட். இது வந்து இதை தடுக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு இதை செய்ய முடியல அவர்னால. அப்படி அது அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா எத்தனை கல்லூரியில இது வரைக்கும் 196 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல 96 காலேஜ்ல இது வரைக்கும் பிரின்சிபல்ஸ் கிடையாது. தெரியுமா? இந்த உண்மையை மக்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாம் எடுத்து சொல்லணும். 96 காலேஜ்ல இது வரைக்கும் கிடையாது. மிச்சம் இருக்கிறதுலயும் இது மாபெரும் ஸ்கேம். 353 ப்ரொஃபசர்ஸ், பேராசிரியர்கள் பல இடத்துல ஒரே நேரத்துல வேலை பார்த்திருக்காங்க. இப்ப வந்து நீங்க பேப்பர்ல செய்தி பார்த்திருப்பீங்க. பல கல்லூரிகள்ல, பெரிய பெரிய கல்லூரிகள்ல ஒரே நபர் பேர்ல ஒரே நபர் போய் கழித்து போட்டு அந்த பணம் வாங்கியிருக்காரா, சம்பளம் வாங்கியிருப்பாங்களா? எப்படி ஒரு நபர் பல கல்லூரிகள்ல ஒரே நேரத்துல வேலை பார்க்க முடியும்? இது மூலமா உயர்கல்வித்துறை மிகப்பெரிய ஒரு ஊழலை செய்திருக்கிறது. இது அக்கிரமம். இப்படி இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபசர்ஸ் கூட போட முடியாம 353 ப்ரொஃபசர்ஸ் போட வேண்டியதானே? ஏன் போடல? இந்த ஆட்சி வந்தது, திமுக ஆட்சி, உண்மையிலேயே உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரை கொண்டு போய் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா போட்டு அவர் அந்த நினைவில் இருந்து இது வரைக்கும் மாறவே இல்லை. அவர் இன்னும் ரசிகர் மன்ற தலைவராகவே தான் இருக்காரே தவிர அவர் தான் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். இத்தனாயிரம் குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கு நம்ம பொறுப்பா இருக்கிறோம். அந்த கருக்கடையோ அந்த பொறுப்புணர்வோ ஒரு சிறிதும் இல்லாத அமைச்சர்களை நாம் பெற்றிருக்கிறோம். நீங்க ஆட்சியில் இருக்கும்போது இத்தனை விஷயங்களை பண்ணிருக்கிறதா சொல்றீங்க. கிட்டத்தட்ட 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. 17 அம்மா இருக்கிறப்ப 6, அப்புறம் அண்ணன் வந்ததுக்கப்புறம் 11, கடைசியா 11 மருத்துவக் 67 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நிச்சயமாக 21 பாலிடெக்னிக் காலேஜ், 7.5% 7.5%, என்னமோ 7.5% சொல்றாங்கன்னு இல்லை. அதன் மூலமா இன்னைக்கு கிட்டத்தட்ட 4000 அரசு பள்ளியில படிச்ச கிராம பகுதி மாணவர்கள் இன்னைக்கு ஜஸ்டிஸ் கே ராஜன் கமிட்டி சொல்லியிருக்கு. நீட் அதை பத்தி என்னதான், நீட்டோட இம்பாக்ட் என்ன, நீட் தேர்வு வந்ததுனால என்ன விதமான இம்பாக்ட் எல்லாம், பாதிப்புகளோ இல்ல நன்மையோ நடந்திருக்குன்னு இன்னைய முதலமைச்சர் ஒரே ஒரு கமிட்டி போட்டார். அந்த கமிட்டியோட ஃபைண்டிங்ஸ் என்ன கடைசியா? அந்த கமிட்டி கடைசியா என்ன சொல்லுது? பெருமளவில் அந்த 7.5% முதல்ல வந்து ட்ராப் அவுட்ஸ் நிறைய இருந்தாங்க. நிறைய பேர் ஒரு 300களில் இருந்ததெல்லாம் 38 இப்படி ரொம்ப குறைஞ்சு போய் கிட்டத்தட்ட 11க்கெல்லாம் வந்துருச்சு அட்மிஷன். ஆனால் இந்த 7.5% உள் இடஒதுக்கீடு எங்கள் பொதுச் செயலாளரான எடப்பாடியாருடைய சீரிய சிந்தனையில் வந்தது. அது வந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா
ஒரு டிராஸ்டிக்கா ஏறி இருக்கு. மட்டும் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து 625 பேர் நிச்சயமா வந்து உள்ள போயிருக்காங்க. 2-3 வருடங்களாகவே, ஏன் 3 இல்ல, அது வந்ததற்கு பிறகே அதிலிருந்தே அண்ணன் அந்த 7.5% உள் இட ஒதுக்கீடு கொடுத்த கொஞ்ச காலத்தில் இருந்தே 625 பேர். இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. இதை வந்து தமிழக மக்களிடம் கொண்டு சேர்க்க அதிமுக தவறிவிட்டதா? அதே நேரம் இவர்களுடைய இந்த பிரச்சனையை வந்து இப்பொழுது வந்து தீவிரமாக எல்லா இடங்கள்லயும் அதிமுக பேசிட்டு இருக்கு. கடந்த 4 வருடங்களா அதிமுக என்ன இல்ல, நாங்க பேசிட்டு தான் இருந்தோம். அவர்களுடைய ஒரு அராஜக குரலுக்கு முன்னால ஒருவேளை எங்களுடைய குரல் அதிகம் எடுபடாம போச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப பேச ஆரம்பிச்சிட்டோம், எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். மக்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிகிறது. 25 வருடங்களுக்கு மேல கெஸ்ட் லெக்சராகவே பிஹெச்டி டாக்டரேட் முடிச்சவங்க வெறும் 25,000 ரூபாய்க்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து இப்ப போராடிட்டோம். இதெல்லாம் இவங்க வந்து இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்தது 521 இருக்குது, உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு முடியாதுன்னா கொடுக்க கூடாது. அரசாங்கத்தின் நிதி நிலைமை சரியில்லை, முடியாதுன்னா கொடுக்க கூடாது. இப்ப அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த திட்டங்களை, அதுதான் டேஞ்சர். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, அதிமுக 58 வாக்குறுதிகளை கொடுத்தது அம்மா காலத்திலிருந்து அதை மிகச்சரியாக நிறைவேற்றி விட்டு வெளியில வந்தோம். இவங்க 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுப்பாங்க, 5, 10, 50 வாக்குறுதியை கூட இவங்க செயல்படுத்த மாட்டாங்க. இப்ப நீங்க வந்து சொல்றீங்க இத்தனை தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அப்படின்னு. மாதந்தோறும் மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் வந்துட்டு உரிமை தொகை கொடுக்கறது இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமா இருந்தது. இவங்க வந்துட்டு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த விஷயத்துல. இப்ப அதிமுகவும் நாங்க வந்து 1500 ரூபாய் கொடுப்போம், 2000 ரூபாய் கொடுப்போம், அவங்க சொல்லதானே செய்றாங்க. அதாவது நிதி நிலைமை இங்க மோசமா இருக்குன்னா அதை அவங்களால செயல்படுத்த முடியல அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 12,000 கோடி கிட்டத்தட்ட 1000 ரூபாய் அப்படின்னா, ஸோ அடுத்த வர ஆட்சியில நாங்க 1500 ரூபாய் கொடுப்போம், 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த வாக்கு வந்து நம்ம எப்படி வந்து எடுத்துக்கிறது? சொல்லாததையும் செய்யக்கூடியது அதிமுக, சொன்னதை நிச்சயமாக செய்யக்கூடியது அதிமுக. எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இப்ப கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் மரணங்கள் நடந்தது. குறைந்தது 100க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கலாம்ங்கிறது ஒரு கோட்பாடு. நம்மளுக்கே தெரியுமே, கவர்மெண்டே இவ்வளவு சொல்லுதுன்னா அதை விட மேல இருக்கும் அப்படின்னு. அதுல பெரும்பாலானவர்கள் மரணம் அடைந்ததற்கு காரணம் அந்த கள்ளச்சாராயம் மட்டுமல்ல, அதற்கான முறிவு மருந்துகளாக அந்த நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மருந்து எதுவுமே அரசு மருத்துவமனைகள் இல்லை. இதுதான் முக்கியமான காரணம். கள்ளச்சாராய மரணம் வந்து ஒரு பெரும் வந்து விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயம் இந்த அரசாங்கத்தின் மீது. கிட்டத்தட்ட 2 முறை அது நடைபெற்றது அப்படிங்கறத. மரக்காணத்துல 1, அப்போ 22 பேரு. ஆனா வந்து இன்னும் அவங்க வந்து நான் நல்லது பண்ணுவேன்னு பேசுறாங்க. இந்த விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது ஒரு பக்கம் இருந்தாலும், இங்க அதிமுக அதை எப்படி முன்னெடுத்தது அப்படிங்கிறது தான். கடந்த 4 வருடத்துல முதல் 2 வருடம், அதாவது 2021க்கு அப்புறம் அந்த தேர்தலில் அதிமுக வந்து எதிர்க்கட்சியான பிறகு எதிர்க்கட்சியாக பலமாக செயல்பட்டதா அப்படிங்கிறது இங்க ஒரு கேள்வியா தானே இருந்தது. அங்க உட்கட்சி பிரச்சனைகள்ல கவனம் செலுத்துறதே இங்க ஒரு பெரிய விஷயமா இருந்தது அதிமுக பொறுத்த வரைக்கும். இங்க 24க்கு அப்புறம் தான் வந்து திருப்பியும் வந்து அவங்க தொடர ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து உங்களுடைய பார்வை, ஊடகத்தினுடைய பார்வை. ஊடகம் வந்து எங்களுடைய உட்கட்சி பிரச்சனைகளை ஆளும் திமுகவின் உத்தரவுக்கிணங்க அதையே பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை விட்டு வெளியே சென்றவர்கள், கட்சிக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நம்ம எத்தனை முறை சொன்னாலும் திரும்ப இவர் அவரை பார்த்தாரு. ஒரு வெட்டியா இருக்கவர், ஒரு வீணா போனவரை பார்த்தா அதுல என்ன இருக்கு? எங்களுக்கு ஒன்றும் அதை பத்தி கவலையே இல்லை. ஆனால் ஊடகங்கள் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஏன்னா மக்களை திசை திருப்பணும். ஆளுங்கட்சியினுடைய தோல்விகளை ஒவ்வொன்றையும் ஒரு கேள்வி கேட்கணும். மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை திசை திருப்பறதுக்காகத்தான் இப்படி செய்திகள் பரப்பப்படுது. நான் ஒண்ணு கேட்கிறேன் இந்த இடத்துல. எங்கள் ஆட்சி 21 மேக்கு வர்றதுக்கு முன்னாடி, இல்ல அதற்கு முன்பு கூட, கொஞ்ச காலம் முன்பு, திமுகவில் இல்லாத குழப்பமா? அவங்க குடும்பத்தில் இல்லாத குழப்பமா? அவங்க அண்ணனுக்கும் தம்பிக்கு நடக்காத சண்டையா? என்னென்ன நடந்தது? எவ்வளவு நடந்தது? எவ்வளவு குழப்பத்தை தாண்டித்தானே என்று வந்து நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. எங்க பார்ட்டியில இங்க வாரிசு அரசியல் கிடையாது. முழுக்க நாங்க ஒரு ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு கட்சியில இருக்கத்தான் செய்யும். ஒரு மாபெரும் தலைவரை இழந்திருக்கிறோம். ஒரு சாதாரண தொண்டர், கிளைக்கழக செயலாளராக இருந்தவர் இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளராக உட்கார்ந்துருக்கார். நாங்க பெருமையா நினைக்கிறோம். இந்த நாட்டின் முதுகெலும்பான விவசாயம், அந்த விவசாயத்திலிருந்து வந்த உண்மையான விவசாயி ஒருவர் இந்த ஒரு மாநில முதலமைச்சராக இருந்தார். அதை தமிழர்கள் எல்லாரும் பாராட்டணுமா இல்லையா? பச்சை தமிழர் ஒருவர் இருக்கிறார். வந்து அந்த இடத்துல உட்கார்றப்போ டோட்டல் தமிழ்நாடு அவரை கொண்டாடணும். அப்படி ஒரு ஆட்சி வேற கொடுத்தார். ஏதாவது விமர்சனம் பண்ண முடியுதா அவர் ஆட்சியை? அதான் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்தப்ப அங்க வந்து கண்டிப்பா ஒரு ஆன்டி இன்குபன்சி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்டது. மிகப்பெரிய தலைவரை வந்து அதிமுக இழந்து நின்ற தருணத்திலையும் அந்த தேர்தல்ல பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. பெரிய வித்தியாசம் இல்லாம வந்து எதிர்க்கட்சியாக வந்து அமர்ந்தா 75 பேர் கூட்டணி.
எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்படாததுக்கான ஊடக வெளிச்சம் இல்லைன்றீங்க. அல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல நீங்க எப்படி கையாண்டீங்க, கிண்டி எப்படி ஸ்தம்பித்தது, அது ஊடக வெளிச்சம் இல்லாம எப்படி தெரிஞ்சிருக்கும்? இருந்தது. ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி விஷயங்கள் எல்லாம் எதையுமே எடுத்து செய்யல. ஒரு எதிர்க்கட்சியா வந்துட்டு இன்னும் வந்துட்டு நீங்க ப்ராப்பரா பண்ணியிருந்திருக்க. இது அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல இயல்பாகவே பொங்கிய ஒரு கோபம். நம் தமிழ் பெண்ணு ஒருத்துக்கு, ஒரு சின்ன பொண்ணு, நல்லா படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அந்த ஒரு உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்துல இவ்வளவு கேவலமா நடந்தது. யார் அந்த சார்னு இது வரைக்கும் அவங்க பேசல. நம்ம என்ன குரல் கொடுத்தாலும் கொஞ்சம் கூட எதை பற்றியும் காதில் போட்டுக்கொள்ளாத அல்லது கேட்க விருப்பம் இல்லாத ஒரு முதலமைச்சரை நான் பெற்றிருக்கோம். நான் கீழே இருக்கவங்களை எல்லாம் சொல்ல மாட்டேன். யார் அந்த சாருங்கிறத விட யார் அந்த சாரை ஒழிச்சு வச்சிருக்காரு பாருங்க. அந்த சாரை வெளியில விடாத எப்பவுமே ஒரு தலைவனைத்தான் சொல்லணும். அந்த நிர்வாகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய தலைவர் யாரு? முதலமைச்சர். முதலமைச்சர் தான் அத்தனைக்கும் பொறுப்பு. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வலது பக்கம் திரும்பவும், இதை சொன்னவுடன் இடது பக்கம் திரும்பவும், இதற்கு அப்புறம் நேராக நிமிர்ந்து பார்க்கவும் பேப்பர்ல எழுதி வச்சு படிக்கிற. வெளிநாடு போனாராம். அங்க ஜெர்மன் சான்சலரே ஓடி வந்த மாதிரி இந்த பையன் இந்த சாரி அப்படித்தான் சொல்லணும், இவங்களையெல்லாம் அமைச்சர் பெருமக்கள் நம்மளால எடுக்கவே முடியல. இவருடைய விளையாட்டு உதயநிதியுடைய விளையாட்டு தோழர்களையெல்லாம் நம்ம ஒரு அமைச்சர்களாக நியமித்த ஒரு மாபெரும் பாவத்தை முதலமைச்சர் செய்திருக்கிறார். அவருக்குரிய அந்த தராதரம் என்னங்கிறத அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டின் போதும் அவர்களுடைய பேச்சு உரை ஒரு இடத்துல பேசும் பொழுதும் அவர்கள் யார் என்பதை காட்டிட்டே இருக்காங்க. ரொம்ப என்னமோ பெரிய ஆட்கள் மாதிரி. மக்கள் என்ன நினைக்கிறாங்க உங்களை பத்தின அவங்களுக்கு எல்லாம் தெரியல. அப்படி போய் அந்த ஒரு பையன் இப்படி கூட்டிட்டு இப்படி எடுத்து பொக்கையை கொடுத்துட்டு ஏதோ அவங்க ஏஞ்சலா மெர்க்கல்ல இருந்து இப்ப இருக்க ஃப்ரெட்ரிக் வரைக்கும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்ட மாதிரி போய் ஒரு திருவள்ளுவர் சிலைக்கு அப்படி நின்று ஒரு போஸ். அந்த சிலை எப்பவுமே இருக்கு, யாரோ ஏற்கனவே ஆக்ஸ்போர்ட்ல வச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தந்தை பெரியாருடைய ஒரு படம், அதற்கு மாலை போட்டு ஒரு 4-5 பேர் அங்க இருப்பாங்கல்ல. இந்த அயலக அணின்னு வச்சிருக்காங்க, அதுல யாரோ 4 பேர் ஒரு சின்ன ரூம் ஒன்று வாடகைக்கு எடுத்து பண்ணியிருக்காங்க. என்னமோ தந்தை பெரியாருடைய கொள்கைகளை, திராவிட கொள்கைகளை, அது எல்லாத்தையும் அப்படியே பரப்பிட்டு வந்துட்டாராம். இது அவ்வளோ ஒரு அசிங்கம். அதுக்கு வெள்ளை அறிக்கை கேட்டா அந்த பையன் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, வெள்ளை பேப்பர் ஒன்று காமிச்சு இதை பார்த்துக்குங்கிறார். என்ன முட்டாள்தனம், என்ன கீழ்த்தரமான. எதுவுமே பண்ணலன்னா இங்க ஜிஎஸ்டிபியில தமிழ்நாடு எப்படி 2 இலக்க வளர்ச்சியை அடைந்திருக்க முடியும்? அதுவும் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் 2 இலக்க வளர்ச்சியை அடைந்திருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. 11.19% இலக்க வளர்ச்சி, 9.69 ஜிடிபி ரேட்டு. ஜிஎஸ்டிபியோட ரேட் 11.2, அதாவது 11.19. இது இந்த வளர்ச்சி எல்லாம் இவங்க ஒன்றும் பண்ணல. திருப்பூர்ல பின்னலாடை உற்பத்தி தொழில் எவ்வளவு முக்கியமானது தமிழ்நாட்டுக்கு. கிட்டத்தட்ட 90% ஆடை அங்கிருந்து பின்னலாடைகள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது. அங்க எவ்வளவு மோசமான நலிந்த நிலையில் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அங்க சொத்து வரி உயர்த்துறாங்க, மின் கட்டணத்தை தாறுமாறா உயர்த்துறாங்க, நூல் விலை ஏற்ற இறக்கமா இருக்கு. அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது மாநில அரசாங்கம். அதையெல்லாம் எதுவுமே பண்றது இல்லை. எதை பத்தியும் கவலை இல்லை. இப்ப ஒரு வளர்ச்சி வந்திருக்குன்னா அது மக்களுடைய உழைப்பு. அல்லது அதிமுக முதலிய ஸ்டிக்கர் அரசாங்கமாச்சே. அதிமுக எப்படி அத்திக்கடவு அவிநாசியிலிருந்து சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்து பெருந்தலைவர் காமராசர் காலத்திலிருந்து போராடி எங்கள் எடப்பாடியார் தான் அதுக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முடிவுக்கு கொண்டு வந்தார். இந்த ஜிஎஸ்டிபி வளர்ச்சி அப்படிங்கிறது மக்களுடைய உழைப்புனால மட்டும் கிடையாது, தொழில் தொடங்குவதற்கு ஏதுவான ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் கணக்கு பண்ணதுனால அதைத்தான் கிருத்தியா நாங்க கேட்கிறோம். என்ன தொழில் தொடங்கினாங்க, எத்தனை இண்டஸ்ட்ரி இங்க வந்தது, ஏன் தரக்கூடாது? ஏற்கனவே இருந்ததுதான் ஃபாக்ஸ்கான் புதிய ஒரு தொழிற்சாலையா? ஏற்கனவே அம்மா இருந்தப்போ அண்ணன் இருந்தப்போ எல்லாமே வந்த தொழிற்சாலைகள். அதனுடைய விரிவாக்கத்தை வெளிநாட்டுக்கு அவங்கள கையை காலை பிடிச்சு கெஞ்சி கூட்டிட்டு போய் அவங்களுக்கே மறுபடியும் அவங்ககிட்ட இருந்தே ஒரு ஆர்டர் வாங்குறோம், அதாவது நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்கிறது தான் எங்களோட. நீங்க கொடுங்களேன், ஏன் வெள்ளை அறிக்கை கொடுங்க? எங்க பொதுச் செயலாளர் கேட்கிறாருல, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? 11.19% அப்ப நீங்க அதிமுக ஆட்சியிலே அதற்குரிய அடித்தளத்தை, அதற்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அது எங்கள் அரசாங்கம் போட்டு வைத்ததைத்தான் வழக்கம் போல இவர்கள் அறுவடை செய்கிறார்கள். ஸ்டிக்கர் அரசாங்கம், அதான் நாங்க சொல்றோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தொடர்ந்து பலதரப்பட்ட இடத்துலயும் விமர்சனங்களும் இங்க பேசப்பட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா அங்க வந்திருந்தவங்க எல்லாம் அவங்களுடைய உண்மையான அனுபவத்தை மேடையில மாணவர்கள் பகிர்ந்துக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கோ கல்வி இவங்களுடைய ஆட்சி காலத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம். இங்க நான் சொல்லிட்டேன் கிருத்திகா, கல்வியில டெஃபினட்டா நிச்சயமாக உறுதியாக கல்வியில் வளர்ச்சி அடைந்த மாநிலம் தான் தமிழ்நாடு. அதற்கு காரணம் யார்? அந்த காரணத்துக்கான கர்த்தாக்களாக இருந்தது யாருங்கிறது தான் இங்க கேள்வி.
அது வந்து அதிமுக தான், அதிமுக அரசு தான் தொடர்ந்த தனது செயல்பாடுகள் அம்மா காலத்திலிருந்து அண்ணன் காலம் வரை செய்ததால் கிடைத்த வளர்ச்சி. இவர்கள் வந்து பாருங்க 25 ஒரு கல்வித்துறையில் 25 மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. 8 தான் இது வரைக்கும் செஞ்சிருக்காங்க. 32% மட்டும்தான் செஞ்சிருக்காங்க, மிச்சம் எதுவுமே இன்னும் செய்யல. 68% ஒன்னா இன்கம்ப்ளீட்டா இருக்கு, இல்லைன்னா ஆரம்பிக்கவே இல்லை. ரோபோட்டிக் லேப்ஸ், டெக்னாலஜி ட்ரைனிங் லேப்ஸ், ஸ்மார்ட் கிளாஸஸ் இதெல்லாம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி 955 கோடி அதுக்கு ஒதுக்கீடுன்னு சொல்லி சொன்னாங்க பட்ஜெட்ல. ஆனா இது வரைக்கும் அது எதுவுமே செயல்பாட்டுல இல்லை. அது ஆரம்பிச்சிருக்கா, எந்த அளவுக்குல இருக்குதுன்னு கூட தெரியாது. அதெல்லாமே அப்படியே இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பட்ஜெட் அலோகேஷன் குறைஞ்சிருச்சு கல்விக்கு. இதுவே 43,000 கோடி 48,000 கோடிலாம் சொல்றாங்க. அத்தனாயிரம் கோடி இருந்தா இந்நேரம் நம்ம பள்ளிக்கூடங்கள் தக்க 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 தக்கன்னு மின்னணுமே. பார்த்தா எல்லாமே இன்னும் கூரை மேற்கூரை மேலே விழுந்து திருச்சி பக்கத்தில் ஒரு மிடில் ஸ்கூலில் திருச்சியில் இப்போ ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்தது. சென்னையில் நம்ம இருக்கிற ஊர்லேயே ஒரு பெரிய அசம்பாவிதம், வால் விழுந்து 45 குழந்தைகள் இதுவரை இந்த கட்டுமானங்கள் சரியில்லாமல் பள்ளியில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளால் இறந்து போயிருக்காங்க தெரியுமா? இந்த 4.5 years, 4.5 கூட இல்லை, 52 மாதங்களில் 45. இதெல்லாம் தரவுகள், இதெல்லாம் நம்ம வந்து உண்மையிலே சொல்றோம். இதுவரை நாங்கள் வந்து சொல்லலேன்னு சொன்னீங்க. எங்கள் பொதுச் செயலாளர் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். எல்லா பொதுக்கூட்டங்களிலும் நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கோம். அண்ணன் வாய்ப்பு கிடைக்கும் சமயம் கிடைக்கும் இடத்துல எல்லாம் சட்டமன்றத்தில் பிச்சை உணர்த்துறாங்கன்னு சொல்லுவோமே, நமக்கு சாதா பேச்சு வழக்குல சொன்னா அந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்கிறார். செவிடன் காதில் ஊதிய சங்குன்னு ஒரு பழமொழி இருக்கே, அதுதான் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலினுடைய மனப்போக்காக இருக்கிறது. எதை பத்தியும் கவலை இல்லை, யாரோ சட்டையை மாட்டி விடுறாங்க அவர் வாட்டுக்கு. என்னை பொறுத்தவரை நம் முதல்வர் தன் சாதனையாக பெருமிதமாக ஆஹா சாதிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறது என்னவா இருக்கும் தெரியுமா? அடுத்த இன்டர்வியூவில் சொல்கிறேன். இதில் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்துட்டு மத்திய அரசாங்கம் வந்து நம்ம மேலே திணிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய தொடர் வாதமாக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அதற்கு எதிராக தமிழ்நாடு வந்து ஒன்றுபட்டு தான் இருக்குங்கிறதையும் பார்க்க முடியுது. ஆனால் அங்கேருந்து வர வேண்டிய தொகை, நம்மளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வந்து மத்திய அரசு கொடுக்கலங்கிறப்ப அது பொறுத்த அதிமுக நிலைப்பாடு என்ன? ஏன் மத்திய அரசு வந்து அதிமுக எதிர்க்க மாட்டேங்க? இல்லையே, மத்திய அரசு நாங்கள் இருந்தப்போ இந்த மாதிரி பிரச்சனையே வரலையே, குறைவாக தான் கொடுப்பாங்க. இப்போ ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வருது, ஒரு புயல் வருது, ஒரு ட்ராட் வருது, ஒரு இதுன்னா நம்ம ஒரு 30,000 கோடி கேட்டால் ஒரு 900 கோடி கொடுப்பாங்க, அது 700 கோடி கொடுப்பாங்க. இது வந்து அரசாங்கங்கள் கொஞ்சம் மிகைப்படுத்தி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்க ரியலிஸ்டிக்காக ஒன்று கொடுப்பாங்களா, அவங்க என்ன கணக்கு வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது இவ்வளவு பெரிய பிரச்சனை மத்திய அரசாங்கத்து மேலே எதுவும் இருந்த மாதிரி தெரியல. அந்த திமுக வந்ததுக்கு பிறகுதான் எதடு சம்பளம் போடுறதுக்கு பணம் இல்லைன்னா மத்திய அரசு கொடுக்கல, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எதடு இது நடத்தலைன்னா ஒரு மத்திய அரசு கொடுக்கல. அப்புறம் எப்படி இவங்க வீட்டில் அவங்க பேரம் போகிற கார் பேக்கு 2 கோடி ரூபாய்க்கு மேலே, பையன் போகிறது 4-5 கோடியா இருக்கும், இவர் வர்றது மிகப்பெரிய காரு. எப்படி உங்களுக்கு இதுக்கெல்லாம் என்ன வேலையா செஞ்சீங்க, என்ன செஞ்சீங்க, உங்களுக்கு எப்படி கிடைச்சது? 30,000 கோடி ரூபாய் ஒரே வருஷத்துல இந்த குடும்பம் சம்பாதிச்சிருச்சுன்னு அவங்களுடைய மலச்சான்று உள்ள ஒரே ஒரு அமைச்சர் அவர் பேசுனது யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. இது வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா டாஸ்மாக் ஊழல், மாபெரும் ஊழல். பார்த்தீங்கன்னா அத்தனை பணம் எங்க போச்சு? இங்க தலைமை குடும்பத்துக்கு போயிருக்கு. முதல்வர் அமைச்சராக இருந்து போய் கிட்டத்தட்ட 571 நாள் நினைக்கிறேன், அவ்வளவு நாள் சிறையில் இருந்துட்டு வந்தாரே. வந்ததுக்கு அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தார், உன் உறுதி பெரிது, உன் தியாகம் அதனினும் பெரிது. என்ன உறுதி, என்ன தியாகம், இதையெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா அந்த நாட்டுல? என்ன உறுதி நல்லா நினைச்சு பார்த்தா என்ன தெரியுது? எங்களை காட்டி கொடுக்கலையே, கடைசி வரைக்கும் 571 நாளைக்கு உன் உறுதியா எங்களை காட்டி கொடுக்காம இருந்தியே, அந்த உறுதி பெரிது. எங்களை காட்டி கொடுக்காம அத்தனை பணத்தையும் கொண்டாந்து எங்களுக்கு ஆல்ரெடியிலேயே சமர்ப்பிச்சியே கரெக்டா, அந்த தியாகம் பெரிது அப்படிங்கிறத நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்க வேண்டியதா இருக்குது. அதுதான் உண்மையா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு முதல்வரை யாராவது ஒருவரை இதுவரை ஆஹா சபாஷ் அப்படின்னு பாராட்டியிருக்காரா? உறுதி பெரிதான், தியாகம் அதனினும் பெரிதான். யார? 10 ரூபா பாலாஜியை. இதெல்லாம் நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. இது ரொம்ப வேதனையாகவும் வெறுப்பா இருக்கு. எனக்கு மட்டுமல்ல, நான் ஒரு தமிழ்ச்சியா பேசுறேன். வெறும் அதிமுக செய்தி தொடர்பாளராக மட்டும் பேசவில்லை. ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்றது இந்த தமிழ் மண்ணின் பிரஜையாக பேசுறேன். எனக்கு ரைட் இருக்குது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு. எல்லா மக்கள் எல்லாம் வாய் திறக்க மாட்டாங்க. ஓட்டு போடுறப்ப கரெக்டா காமிச்சிருவாங்க யார் நமக்காக வேலை செய்தார்,
ஒரு எளிய தமிழனை, ஒரு விவசாயிய அத்தனை கஷ்டத்துல ஒரு கெட்ட பேர் அவருக்கு இருந்ததா? ஏதாவது ஒண்ணு. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் மேல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே, அவர் கவனிக்கல, அவருக்கு ஒண்ணுமே தெரியல, எதுவுமே ஞாபகம் இல்ல, முடியலன்னா வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க சிஎம். நான் தான் கேட்கறது. பாவம், ரிசைன் பண்ணுங்க, அமைச்சரவையை கலையுங்க, மக்களை சந்தி. நீங்க தான் இத்தனை பண்ணிருக்கீங்களே, மக்கள் தான் அப்படியே வரவேற்கிறாங்களே உங்களை. ஏன் எலெக்ஷனை பார்க்க கூடாது? ரிசைன் பண்ணிட்டு போங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல இருந்து நாங்க எல்லாரும் அதான் கேட்கிறோம். ஆள்வதற்கு தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சரை நாம் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆட்சி பண்றதுக்கு அவருக்கு கெப்பாசிட்டியே இல்லை. அவர் பையன் அடுத்து பாவம். என்ன சொல்றது, நாம தான் பாவம் மக்கள். இப்போ அடுத்தடுத்து சுற்றுப்பயணம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் மேற்கொண்டுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. மக்களுடைய வரவேற்பு இப்படி இருக்கு, என்ன மாதிரி கோரிக்கைகள் அவர்கிட்ட வைக்கப்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? அந்த முதல் நாளிலிருந்து இன்று நேத்து வேடசந்தூர் கரூர் பகுதிக்கு போன வரைக்கும் மழை கொற்ற மழையில கூட சேரை பிடிச்சிட்டு நிக்கல, எந்திரிச்சு ஓடல. அதே ஊர்ல அதே கரூர்ல எல்லாம் எந்திரிச்சு ஓடி போயிட்டாங்க முப்பெரும் விழால. அப்படி போகல, எல்லாரும் அசையாமல் நின்று அண்ணன் பேசி செல்லும் வரை அங்க கலையாம இருந்தாங்க. அந்த அப்புறம் குழந்தை குட்டிகளோட வந்து இரவு 10:30 11க்கு கூட இருந்து அண்ணனை பார்த்து விட்டு செல்லக்கூடிய ஒரு, எங்கள் பொதுச் செயலாளரை பார்த்து விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். நம்மால் இவரு நம்மளை சேர்ந்தவர், நம்மள மாதிரி கிராமத்திலிருந்து வந்தவர், நம்மள மாதிரி விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர், நம்மள மாதிரி எளிமையா இருக்கிறாங்கிறத அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு அவங்களுக்கு எல்லாம் மனசுக்குள்ள இருக்கு. நிச்சயமா எங்கேயோ இருந்துகிட்டு அமெரிக்கால இருந்து விக் வாங்கி வச்சு அப்படியே தன்னைத்தானே மகிழ்ந்துகிட்டு அப்படியான ஒரு நாடகத்தனமான போக்கு இல்லாம எல்லா நடிகர்களையும் கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள பேச விட்டு அவங்க எல்லாத்தையும் கைதட்ட வச்சு இந்த மாதிரியான போக்குகள் இல்லாம ரியல் மேன், த ரியல் ஹீரோ எங்கள் எடப்பாடியார், எங்கள் எடப்பாடியாருடைய மாடல், அதுதான் தமிழ்நாட்டுக்கு தேவைங்கிறது மக்கள் உணர்ந்தது தான் ஒவ்வொரு பகுதியிலையும் காமிக்குது. இப்போ கரூர்ல வந்துட்டு வரவேற்பு இருந்ததுன்னு சொல்றீங்க. இன்றைக்கு திரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அங்க பயணம் பண்றதை பார்க்க முடியுது. இன்று கரூர் பக்கம் தான் அவருடைய பயணம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பெரும்பாலான இளைஞர்கள் அவரை நோக்கி போவாங்க அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களோட விமர்சனமா இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்ட்ரஸ் த்ரிஷாவோ நயன்தாராவோ போனா விஜய்க்கு இருக்கிற கூட்டத்தை பட இன்னும் டபுள் பங்கு கூட்டம் வரும், 2 மடங்கு கூட்டம் வரும். சினிமாக்காரர்கள் ஒரு உதிரி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களா இருந்தாலும் கூட, ஒரு காமெடியன்ஸ், ஒரு வில்லன், யாரா இருந்தாலும் நம்ம ஊர்ல அந்த ஒரு மோகம் ரொம்ப இருக்கு. நான் சொன்னேன், அது ஒரு போதை. எப்படி கஞ்சா ஒரு போதையோ, குடி ஒரு போதையோ, அதை போல சினிமாங்கிறது ஒரு போதை. அந்த போதைக்கு உட்பட்டவர்கள் அது இளைஞர்கள் ரொம்பவே. அதனால விஜய்க்கு அப்கோர்ஸ் அவர் நம்பர் 1 டாப் ஹீரோ. அவருக்கு இளைஞர்கள் போகத்தான் செய்வாங்க. அதிமுக வந்து அவங்களோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு, பிரம்மாண்ட கட்சி ஒண்ணு இணைய போது, பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல, எனக்கு அதை பத்தி தெரியாது. அது பொதுச் செயலாளர் சொல்றாங்க, அண்ணன் தான் சொல்லணும் அதுக்கான விளக்கம். உரிய நேரம் வரும்பொழுது அவர் சொன்னால் அதுல அர்த்தம் இருக்கும். அவர் மு.க. ஸ்டாலின் மாதிரி வாயில வந்தது பேசிட்டு எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போறவர் இல்ல. அவர் சொன்னாருன்னா அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது என்று அர்த்தம். உரிய நேரத்தில் அவர் அதை வெளிப்படுத்துவார். அதற்கான அதிகாரமோ அதற்கான தகவலோ என்கிட்ட இல்லை. அதனால நான் அது வெளிப்படையா சொல்லிடுறேன். விஜய் பத்தி கேட்டீங்க. விஜய்க்கு நிச்சயமா கூட்டம் வர்றது உண்மைதான். இங்க மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, அகில உலக அமெரிக்காவிலும் கூட அவருக்கான ஒரு விஜய் ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா அதில் பெரும்பான்மையானவர்கள் அண்டர் 18. நிறைய பேர் 10 வயது, 12 வயது, இந்த மாதிரி 15 வயது, இன்னும் வாக்களிக்கும் தகுதி பெறாத சின்ன சிறார்கள். நீங்க அதுக்கு ஒரு உதாரணமா ஒன்று பார்த்துருப்பீங்க. நம்ம என்டிடிவி நிருபரை போட்டு ஒரு பையன் டான்ஸ் ஆடிக்கிட்டே தன்னோட சால்வை எடுத்து அவருக்கு போட்டு அவரை இம்சையா பண்ணி அதையும் எடுத்துக்கிட்டு அவர் பாவம் பேசிக்கிட்டு வந்தார். சின்ன பையன், தெரியல, விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி விளையாட்டு பசங்க தான், விளையாட்டு பையன்கள் தான் அவர் கூட நிறைய இருக்காங்க. அதை பத்தி நம்ம ரொம்ப ஒரே பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு மேல ஒரு பெரிய தாக்கம் விஜய்க்கு இருக்கும் நான் நினைக்கல. ஆனா ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கு நிச்சயமா. அப்ப அவங்க உங்களுக்கு ஒரு போட்டி, அதெல்லாம் பின்னாடி, அது போட்டின்லாம் நம்ம தமிழகத்தை 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மிக அதிக காலம் ஆண்ட அண்ணா திமுக எங்களுக்கு தெரியாதா? அம்மாவின் பட்டறையில் பயின்றவர்கள் அண்ணன் எப்படி ஆட்சி பண்ணாங்க? அது ஒண்ணு போதாதா? இப்போ நீங்க சொன்னீங்க உட்கட்சியில பிரச்சனைலாம், அண்ணன் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போறாரு. அதுவும் இப்ப சமீபத்தில் நடந்ததெல்லாம் நான் சொன்னேன், லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவார் பாருங்க நம்ம அண்ணன். சுண்டு வரல டீல் பண்ணார், லெஃப்ட் ஹேண்ட் சுண்டு வரல. அப்படி ரியல் ஹீரோங்க. அதனாலதான் சொல்றேன், ரியல் ஹீரோ பத்தி நாங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. ரியல் ஹீரோஸ் எல்லாம் ரியல் ஹீரோவான்னு அவங்க இனி களத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சான்ஸ் கொடுக்கலாம். நிறைய பேர் சொன்னது, அதை பத்தி இதுல பதிவு பண்ண நினைக்கிறேன். யாரோ ஒரு அம்மா அதுக்கு சான்ஸ் கூட சொல்ல தெரியல, பாவம், ஒரு ரொம்ப படிக்காத பாட்டி ஒருங்க.
அந்த விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். எல்லாத்துலும் இதை ரொம்ப உணரணும். 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. திமுகவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு கொடுத்தாங்க மக்கள். இன்னைக்கு அதனுடைய எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏண்டா கொடுத்தோம்னு நொந்து போய் கிடக்குறாங்க. திரும்ப இத்தனைக்கும் திமுக ஆண்ட கட்சி, அந்த கட்சிகிட்டையே நம்பி சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு கொடுத்ததுக்கு நாங்கள் திருந்தவே மாட்டோங்கிறத கிளியராக சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு மக்களை வதச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு அராஜகமான வாழ்க்கையை. அப்படி இருக்கிறப்போ இதுவரை பொது வாழ்க்கைக்குள்ளே வந்து எதுவுமே செய்யாத ஒரு 5 லட்சம் ரூபாயை தூக்கி தன்னுடைய பார்க்க வந்து தன்னுடைய மாநாட்டில் வந்து இறந்து போன அந்த 6 பையன்களுடைய கூட இது வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணாருன்னு தெரியல. ஒரே ஒரு சாப்பாடு போட்டாருங்க அந்த ஃபர்ஸ்ட் மாநாட்டப்போ, விழுப்புரத்துக்கிட்ட நினைக்கிறேன். வந்தது பத்திரிக்கை இதில் டிவியில், நான் கூட பார்த்துட்டு நொந்து போனேன். அவியல் பொரியலுடன் சைவ விருந்து அளிக்கப்பட்டது. யாராவது போடுமா? உணவு வழங்கப்பட்டதுன்னு சொல்றதே தப்பு. அதுல அவியல் அடுத்த நாள் ஏதோ ஒரு மீட்டிங் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு சைவ விருந்து போட்டிருக்காங்க. எவ்வளவு சீப்! அவங்க மென்டாலிட்டி காமிக்குது. அது எங்க கட்சியிலலாம் வந்து பார்க்கணும் எப்படி சாப்பாடு போடுவாங்க. நாங்க போட்டுக்கிட்டு இருக்கிறோமா அசைவ விருந்து, மட்டன் சிக்கன் இதோட வளர்ந்து ஊடகங்கள் அதை நியூஸா கேரி பண்றாங்க. அது வந்து கொடுத்துருக்காங்க. அதுல எழுதிருக்கிற பார்த்தா ஊடகமா எது போடுறாங்க. எனக்கெல்லாம் 37 வருஷம் அனுபவம். பார்த்தோன்னே இது ஊடகமா எப்படி எழுதுவாங்களா, இது எப்படி என்ன பின்னாடி என்ன இருக்குது இதுக்கு எழுதுறதுக்கு, அவங்களா கொடுத்த நியூஸ் தான் அது. அவங்க கொடுத்த நியூஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப அது மாதிரி இது வரைக்கும் விஜய் பண்ணாருன்னு ஏதாவது ஒரு பெரிய செயல்பாடு. இந்த 50 வயசு ஆகுது அவருக்கு, 30 வருஷத்துக்கு மேலே இப்போ சம்பாதிச்சுட்டே இருக்கார். அப்பாவும் பெரிய இயக்குனர். இது வரைக்கும் மக்களுக்கு இல்லை தன் ரசிகர்களுக்கு இவ்வளோ ஒரு பிலந்த்ராபிக்கா நான் வந்து இவ்வளோ தூரம் செஞ்சோம். புரட்சி தலைவர் செஞ்சார். எம்ஜிஆரோட நீங்கள் பேசுகிறீங்க. அவர் ஆரம்பிச்சதுலேருந்து மக்களுக்காக வாரி வழங்கிக்கிட்டே இருந்தார். அந்த வள்ளல் தன்மை எம்ஜிஆரோட கிட்ட கூட இவங்கெல்லாம் வர முடியாது. அடுத்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன், அவர் ஓரளவுக்கு சாப்பாடு போடுறது, ஒரு ஒரு நடிகர் சங்க ஒரு தலைவராக கிடைச்சா கூட அதில் தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கிறது, ஒரு கம்பீரத்தையும் தன்னுடைய கம்பேஷனேட் கருணை மனசையும் காமிச்சிட்டு இருப்பாங்க. அன்னையும் எங்கள் தலைவர்லாம் அள்ளி கொடுப்பாராம்மா. அப்படியே இப்போ வாங்கினவங்க சொல்கிறாங்க. இன்னும் அந்த பழைய ஆட்கள் அப்படி ஒரு மனிதர் இருந்த கட்சி. நீங்கள் வந்து சினிமாவில் இருக்கீங்கிறதுக்காக தம்பி ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறது. அசிங்கப்படுத்திக்காதீங்க, எங்களையும் அசிங்கப்படுத்தாதீங்க. அதனால செயல்பாடுகள் இருக்கணும்னு சொல்ல வர்றேன். செயல்பாடு எதுவுமே இல்லையே. மக்களை ஒரு அரசியல் தலைவராக பரிணமிச்சு வரணும் அப்படின்னா மக்களோட மக்களாக இருக்கணும். ஐயோ நான் வந்தால் எனக்கு பெரிய செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது, ஐயோ நான் எப்படி நீங்கள் அப்புறம் மக்களோடு இருப்பீங்க? புரட்சி தலைவருக்கு இல்லாத பாப்புலாரிட்டியா? அவர் போய் அப்படியே பாட்டிகளை கட்டி பிடிக்கிறது, அப்படி உள்ளே போகிறது எத்தனை இருந்தது. இப்படி உங்களை மாதிரியா இத்தனை இவங்களை வச்சுக்கிட்டவே யாரும் நெருங்க முடியாமல் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் ஒரு நாளைக்கு 15 மணி நேரத்துக்கு குறையாமல் வேலை பார்க்குறாரு 71 வயசில். நீங்கள் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. பல்வேறு விஷயங்களை விவாதிச்சோம். ஒரு நல்ல தருணத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி நன்றி கிருத்திகா. வணக்கம்.